எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் கிச்சன் சேனலில் வந்து மொறு காலிஃப்ளவர் பாப்கார்ன், கோபி பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். செம்ம டெலிஷியஸாக, கிறிஸ்பியாக, சூப்பராக இருக்கும். ஒரு எக்ஸலண்ட் ஸ்நாக்காக இது இருக்கும். ஸோ இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி நான் செஞ்சேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது காலிஃப்ளவர் பாப்கார்னுக்கு நான் வந்து ஒரு பவுடர் செய்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். அடுத்தது மைதா. ஆக்சுவலாக அரிசி மாவு சேர்க்கலாமான்னு நீங்கள் கேட்பீங்க. மைதா வந்து பாப்கார்ன்னும் போது மைதா ஆஸ் இன்க்ரீடியன்ட் ரொம்ப முக்கியம். ரைஸ் ஃப்ளார் இதில் ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்தது சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், இஞ்சி பூண்டு விழுது, கொரியாண்டர் லீவ்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து நான் நல்லா பிணைஞ்சிக்க போகிறேன். நம்ம வந்து 2 விதமான கோட்டிங் கொடுக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா பாப்கார்ன் மாதிரி க்ரன்ச்சியாக. கோட்டிங் வந்து ரொம்ப முக்கியம் பாப்கார்னுக்கு. சிக்கனாக இருந்தாலும் சரி, கோபியோ இல்லை பன்னீரோ, எந்த பாப்கார்னாக இருந்தாலும் சரி, கோட்டிங், ட்ரை ரப் கோட்டிங், வெட் கோட்டிங், 2 கோட்டிங் நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து நான் காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி நான் வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40% குக்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா இப்படி பண்ணி, இந்த பார்த்திங்களா எந்த அளவுக்கு கோட் ஆகிருக்கு பாருங்கள், கோபியே தெரியல, அந்தளவுக்கு அது கோட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ நல்லா டஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். உப்பு வந்து போட மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சுத்தமாக மறந்துட்டேன். உப்பு போட்டுட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துடலாம். இப்போ மீதி மாவு இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நம்ம தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சோயா சாஸ். நான் வந்து இப்போ வெட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் வந்து நம்ம நல்லா தொட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து டபுள் கோட்டிங் கிடைக்கும். இப்போ நான் அந்த லிக்விட் வச்சுருக்கிறேன், பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கிறேங்க. இது வந்து பேன்கோ பிரெட் க்ரம்ஸ். நீங்கள் எந்த பிரெட் க்ரம்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ட்ரை மிக்சரில் போட்ட காலிஃப்ளவர் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும், டிப் பண்ணி இதில் வச்சு நம்ம வந்து இதை பண்ண போகிறோம். அதே தான் டிப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மிக்சரில் நல்லா வச்சு எடுத்துக்கணும். நல்லா அமுக்கிக்கணும். அவ்வளோதான், கோட் ஆகணும் எல்லா இடத்துலையும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ எல்லாமே கோட் ஆகிடுச்சு. ஸோ யூஷுவல் பிரெட் க்ரம்ஸ்னால் இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, குட்டியாக இருக்கும். இது பேன்கோ பிரெட் க்ரம்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ அதனால் என்னன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இன்னுமே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நல்லா கோட் பண்ணிட்டோம், டஸ்ட் பண்ணிடணும். இல்லை ஃபுல்லாக ஆயிலில் விழுந்துடும் எக்ஸ்ட்ராஸ். ஸோ இதுதான் அந்த பாப்கார்னுக்கு வந்து பக்காவான ஒரு பிரெட் க்ரம்ஸு. இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னா அமேசானில் இருக்குது. இந்த பாருங்கள், அப்புறம் பிக் பாஸ்கெட்டில் இருக்குது. ஸோ
ஈஸிலி அவைலபிள் பிரெட் க்ரம் தான் இது. ஸோ பாப்கார்ன் வந்து நான் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக கோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கோட் பண்ணால் தான் அது பாப்கார்ன். ஸோ நம்ம சிக்கன் பாப்கார்ன் அப்படி தானே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக கோட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸாவது வச்சிடணும். வச்சுட்டு நம்ம வந்து ஆயில் ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ டீப் ஃப்ரை பண்ணுறோம். குட்டி இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ப்ரௌன் அண்ட் கிறிஸ்பி. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். ப்ரௌன் அண்ட் கிறிஸ்பி. சேஸ் காலிஃப்ளவர் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. செம கிறிஸ்பியாக சூப்பராக டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மொறு மொறு பாப்கார்ன் ரெடி. ஸோ பாப்கார்ன் வந்து இப்படி தான் இருக்குது பார்க்க. இதை இப்போ சாப்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். செம்மையாக இருக்கும். கிறிஸ்பி டெலிஷியஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நான் அவங்க சீக்கிரமாக அடுத்த வேலை சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.